பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர். ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் காசாவில் மனித குலம் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு போர் என்னவெல்லாம் செய்யும்? போரின் வெற்றி தோல்விகள் என்ன செய்யும்? நீண்டு கொண்டே இருக்கும் போரின் விளைவுகள் என்னவாக இருக்கும்? அத்தனையையும் காசாவில் காண முடிகிறது. அங்கிருந்து ஒரு கண்ணீர் பதிவு. ஒரு கரண்டி உணவு கிடைத்து விடாதா? கொதிக்க கொதிக்க கொண்டு வரப்படும் இந்த உணவில் ஒரு கரண்டி கிடைத்தால் கூட இந்த நாளின் பசியை ஆற்றிவிடலாம். ஆனால் இங்கு கை நீட்டி காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த ஒரு கரண்டி கிடைக்குமா என்பது நிச்சயமில்லை. இப்படி பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனர்களின் காசா பிராந்தியம். போரால் உருக்குலைந்த கான் யூனிஸ் நகரில் சர்வதேச சேவை அமைப்புகள் தங்களால் முடிந்தவரை உணவு சமைத்து தருகின்றனர். இந்த உணவுக்காக அதிகாலை 4 மணி முதல் சிறுமிகள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். சில நேரம் உணவு கிடைக்கும், பல நேரம் கிடைக்காது. இஸ்ரேலின் தாக்குதலால் கான் யூனிஸில் இப்போது மிஞ்சி இருப்பவர்களை கொன்று கொண்டிருக்கிறது பசியும் வறுமையும். انا بستنى ناخذ لنا صحن طبيخ ناكل نشرب ايش نعمل؟ فيش طحين، ما فيش سكر، ما فيش شوادر، ما فيش بطانيات، ما فيش فرشات. الناس ضايعه، ما فيش شيء وكل شيء غالي. الناس ما تقدر تشتري شيء اصلا. எல்லையை திறந்துவிட்டால் மாவு எடுத்து வர முடியும், அதை கொண்டு பசியாறுவோம் என்று கூறும் இந்த பாலஸ்தீனர் தனது 10 குழந்தைகளும் பசியால் வாடுவதை சகிக்க முடியவில்லை என்கிறார். هذول صبايا كلهم بتلاقيهم من وقته من الساعة 4 والساعة 5 جايات على التكية وصفى الدار ويلا يلا يمكن ياخذ الأكل ولا ما ياخذ إن شاء الله يعلم. بجانب ياخذوا صحنة طبيخ وبروحن يا وليش يعملوا الناس؟ كل الناس ضايعة وكلنا ضايعين وما فيش حدا. والله نفسنا هالحرب يخلصوا كل ما نرجع على بلاده ونتريح من هالهم اللي احنا فيه والمشاكل. உணவு, தண்ணீர், மருந்து பொருட்கள், போர்வை போன்ற அத்தியாவசிய பொருட்களோடு வரும் வாகனங்களை அனுமதித்து வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் இவற்றை எடுத்து வரும் தன்னார்வலர்களோ இஸ்ரேல் தங்களை காசாவுக்குள் அனுமதிப்பதில்லை என்கிறார்கள். இதனால் காசாவில் உள்ள மக்களின் நிலை பரிதாபகரமாகவும் மிக மோசமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2023 அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலில் 1200 நபர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் 45,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். 19 லட்சம் பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து விட்டனர்.